தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் குளிரூட்டும் அறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான மின் வயர்கள் எரிந்து சேதமடைந்ததுடன் 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிதம்பரம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக தூத்துக்குடியில் தமிழகத்துக்கு சொந்தமான அனல் நிலையம் செயல்பட்டு இதில் 5 அலகுகள் மூலம் 1050 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு சுமார் 10 மணி அளவில் அனல் நிலையத்தில் குளிரூட்டும் பகுதி அருகே உள்ள கேபிள் கேலரி என்று அழைக்கப்படும் அனல் நிலையத்தின் அனைத்து பகுதியும் இணைக்கக்கூடிய வயர்களில் செல்லக்கூடிய பகுதி திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயானது மலமளவான அனைத்து பகுதிகளும் பரவி தொடர்ந்து தற்போது வரை இந்த தீயானது எரிந்து வருகிறது. தீயை அணைக்கும் பணி தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களை சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீ அணைக்கும் பணியை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் தூத்துக்குடியில் 1, 2, 3 ஆகிய அளவுகளில் உற்பத்தி செய்யப்படும் 210 மெகாவாட் உற்பத்தி செய்யப்படும். இந்த 3 அளவுகளுக்கு சேர்த்து 630 மெகாவாட் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் தொடர்ந்து தமிழகத்தின் மின் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை உள்ளது. தற்போது வரை தீ அந்த அணைக்கும் பணியாக நடைபெறுவது நவீன கருவிகள் போன்ற இல்லாத காரணத்தால் தீ அணைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இந்த தீயணைப்பு காரணமாக அனைவருக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான கேபிள் வயர்கள் மற்றும் பொருட்கள் சேதமடைந்ததாக தகவல் தெரிவிக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிதம்பரம்.